ஹாய் சொந்தங்களே, அனைவருக்கும் கார்த்திகாவின் மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க, நானும் நம்புறேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி நம்ம பழகிற நட்புகள் கூட நிரந்தரமே கிடையாது. அவங்க காரியத்துக்காக நம்ம பிடிப்பாங்க, காரியம் முடிஞ்சு நம்மளை கழட்டி விட்டு போயிடுவாங்க. இது எப்படி நான் சொல்றேன்னா, ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட போன் பண்ணி நிறைய பேர் எங்கிட்ட பேசினாங்க. அவங்களோட தேவைகள் முடிந்த உடனே ஒன் நியூஸ் டம்ளர் மாதிரி உடனே கழிச்சு விட்டு போயிட்டாங்க. இப்ப வரைக்கும் போன் பண்ணி அக்கா என்ன பண்ற, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியான்னு யாருமே கேட்கல. எதுக்காக சொல்றேன்னா, அவங்களோட தேவைகளுக்காக அக்கா அக்கா நீ சாப்பிட்டியா, நீ சாப்பிடலையா, என்ன பண்ற, எது பண்ற, சாப்பிட்டியா, கடைக்கு போனியா, அப்படியா இப்படியான்னு கேட்டவங்க அத்தனை பேருமே இப்ப எனக்கு போன் பண்றது. ஏன்னா அவங்களுக்கு என்னால காரியம் முடிஞ்சிருச்சு, அதனால என் கூட பேச மாட்டாங்க. ஜஸ்ட் வீடியோக்காக போறேன்னு மட்டும் யாரும் தப்பா நினைக்கக்கூடாது. என்னோட பழகின சில உறவுகள், நான் பேர் சொல்ல விரும்பல, என்னோட பழகின சில உறவுகள், சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி அவங்க வந்து உங்ககிட்ட உருகி உருகி பேசுறாங்க, பாசமா பேசுறாங்க, அன்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நம்பி அவங்களுக்காக நீங்க எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி பண உதவி ஆகட்டும், ஏதாவது உயிர் போற சுச்சுவேஷன்ல ஹெல்ப் ஆகட்டும், அதெல்லாம் பண்ணலாம். அதாவது பண உதவி சொல்லல, உயிர் போகிற சுச்சுவேஷன் அப்படிங்கும் போது ஹெல்ப் பண்ணலாம். அதை விட்டுட்டு சின்ன சின்ன உதவிகள் பண்ணி உங்களோட இடத்த வந்து நீங்கள் தக்க வச்சுக்கணும் எப்போவுமே. அது பணம் காசாக இருந்தாலும் சரி, கௌரவமாக இருந்தாலும் சரி, அந்தஸ்தாக இருந்தாலும் உங்களோட இடத்த நீங்கள் தக்க வைக்காமல் அவங்க லெவலுக்கு நீங்கள் இறங்கி போய் அவங்ககிட்ட வந்து உங்களுக்கு சரி சமமாக வச்சு பேசுனீங்கன்னா அவங்க எதுக்கு உங்களை யூஸ் பண்ணாங்களோ அது முடிஞ்சோடனே உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அவங்க மனசில் உங்கள் நினைப்பே இருக்காது. இது உண்மைதான். எதுக்கு அப்படி சொல்றேன்னா, எல்லாரும் வந்து நான் பண்ண உதவிக்காக அக்கா அக்கான்னு என்கிட்ட எப்பவுமே பேசணும்னு நான் சொல்லல. இது வரைக்கும் ஒரு வாட்ஸ்அப்லேயே ஆகட்டும், மெசேஜ் ஆகட்டும், நார்மல் மெசேஜ் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எதுலையுமே கிடையாது. அப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி தான், நம்ம அவங்கவுங்க தேவைகள் பழகிட்டு தேவைகளை முடிஞ்சோடனே கழட்டி விட்டுட்டு அடுத்த நிமிஷம் இன்னொரு தேவை எப்போ வரும், இன்னொருத்திட்ட எப்போ நம்ம மீட் பண்ணலாம், இன்னொருத்திட்ட நம்ம எப்போ பேசலாம் அப்படிங்கிற காத்திருக்கிற உலகம் இது. நல்லா மென்ஷன் பண்றேன், தேவைன்னு வரும்போது மட்டும்தான் நம்ம அவங்களுக்கு தேவை முடிஞ்சோடனே அவங்களுக்கு இன்னொரு மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே தேவைகள் கண்டிப்பா வரும். ஒரு மனுஷனால ஆகாது, இன்னொரு மனுஷனால கண்டிப்பா ஆகும் தெரியும். அந்த மனுஷனை தேவை தேடி வருவாங்க. அவங்க தேவை முடிச்சோன்னையும் இப்படி திரும்பி கூட நம்மளை பார்க்க மாட்டாங்க. நீ கிட்டே நின்றுதான் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரியான உலகம் இது, பொய்யான உலகம் இது. உண்மையான அன்பு பாசம் எங்கேயுமே கிடையாது. இருக்கு நம்மளுடைய அம்மா அப்பா, கட்டின புருஷன், பெத்துக்கிற குழந்தைகள் மட்டும்தான் இந்த உலகத்துல உண்மை, நிஜம். அது போக எதுவுமே நிரந்தரம் இல்லை, உண்மை கிடையாது. எல்லாமே பொய் பொய் பொய். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காய்கறி நிலவரம் பார்த்துடலாங்களா? ஊட்டி உருளைக்கிழங்கு எப்பவும் போல் 50 ரூபா. அது போக இன்னைக்கு புது வரவு வந்திருக்கு. பாசிப்பயிறு, உளுந்து, நாட்டு சர்க்கரை, மைசூர் பருப்பு,